அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஆம்லெட். இது ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிட்லாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் போன்லெஸ் சிக்கன் ஒரு 2 பீஸ் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன் பீசஸ், இது எல்லாத்தையுமே அந்த முட்டையோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் தான் ஆட் பண்ணோம், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ முட்டையை ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. சிக்கன்லாம் குக் ஆகணும். அதனால் இப்போ 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம பிளேட்க்கு மாற்றிடலாம். இப்போ சூப்பரான சிக்கன் ஆம்லேட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் சிக்கனும் எவ்வளோ நல்லா குக்காக இருக்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.